வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இது பிரணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமூக ஊடகங்களோட வளர்ச்சின்றது இன்னைக்கு தகவல் உலகத்தையே பெரிய அளவில் மாற்றி அமைச்சிருக்கு. அதற்கு ஈடாக தேசிய ஊடகங்கள், அதாவது பாரம்பரிய ஊடகங்கள் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் கூட நிறைய போட்டிகள், சவால்கள் அதற்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. இருந்தாலும் கூட ஒரு நாட்டின் ஜனநாயக முதுகெலும்பான செய்தித்துறையின் பங்கும் ஒளிபரப்பும் அதோடைய முக்கியத்துவம் அவசியம் என்பதால் இன்றைய பார்வை நிகழ்ச்சி அது குறித்து பேசவிருக்கின்றது. நம்மோடு இன்றைய அரங்கில் பேசுவதற்காக நாடறிந்த ஊடகவியலாளர் சார்ல்ஸ் மோகன் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார்ல்ஸ். வணக்கம் ஜமுனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் கேட்கணும், எப்படி இருக்கீங்க? நான் நல்ல மாதிரி ஆவல். ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்கறதுனால எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய மீடியா லைஃப்? என்னோட மீடியா லைஃப் வந்து இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குது, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் வந்து டிவியில் வந்து இன்வால்வாக இருந்தேன். இப்போ வந்து பாட்காஸ்டில் வந்து ஒரு தனித்துவ ஸ்டேஷனுக்காக நான் பாட்காஸ்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக ஒரு நியூ என்வாயர்மெண்ட் தான் எனக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து எப்போதும் ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து அதை கற்றுக்கிட்டு பணிபுரிந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி, ஏறக்குறைய அப்படியே உங்களோட லைஃப் அப்படியே திரும்பி பார்க்கலாமா? கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோகிராஃப் படம் மாதிரியா? அப்படி கூட செய்யலாம். ஒரு ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் சொல்லலாம். 25 வருஷம். ஓகே, 25 வருஷம். ஆனால் அப்படியே தான் இருக்கிறீங்க நீங்க. இந்த 25 வருஷத்தை திரும்பி பார்க்கும்போது எப்படி இந்த சமூக இந்த மீடியாக்குள்ள நீங்க வந்தீங்க, இந்த ஊடக வாழ்க்கையில எப்படி வந்தீங்க அப்படின்றத கொஞ்சம் பகிர்ந்து. நான் வந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலேருந்து கிராஜுவேட் பண்ணிட்டு 1999 வந்து ஒரு ப்ரைவேட் டிவி ஸ்டேஷனை ஜாயின் பண்ணேன். அதுதான் என்னோட மொத காதல் கூட சொல்லலாம். வேலை மறக்காது மறக்க முடியாத ஒரு விஷயங்கள், மறக்க முடியாத ஒரு தருணங்கள், மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஜூனியர் ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆகி, சீனியர் ப்ராட்காஸ்ட் ஜேர்னலிஸ்ட் ஆகி, நியூஸ் எடிட்டர் ஆகி, நியூஸ் ஆங்கர் ஆகிட்டு, அப்புறம் ஃபுல் டைம்லேருந்து பார்ட் டைமாக போயிட்டு இப்போ வந்து பாட்காஸ்ட்டில் வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படியே பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 17 உங்களுடைய அந்த பணி அனுபவங்களை வச்சு சுபநாரஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியீடு செஞ்சீங்க இல்லையா? அது அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. அது சுபநாரஞ்ச வந்து அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா சுபநாரஞ்சனா உண்மையா என்ன நடந்துச்சு உங்க லைஃப்ல, என் லைஃப்ல, அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து என்ன நடந்துச்சு அங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறையா லீடர்ஸ் இன்டர்வியூ பண்ணல. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம முன்னாள் MIC தலைவர் மறைந்த சாமிவேலு பற்றி இன்டர்வியூ பண்ணும்போது அவரோட இன்வால்வ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அவரோட பேசும்போது எப்படி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதைகள்லாம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தில். ஸோ அதில் ஆளுங்க படித்து பார்த்துட்டு, ஆக்சுவலி நீங்கள் டிவியில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல இந்த நேரத்தில் இப்படி தான் நடந்துச்சா. ஸோ அந்த மாதிரி ஒரு வியூ கொடுக்கறதுனால அந்த புக்கை வந்து தயாரித்தேன் நான். ஆக உங்களுடைய சுயசரிதை மட்டும் இல்லாமல் உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே அதில் இருக்குது, அப்படி இல்லையா? சரி, அப்படி பார்க்கும்போது மறக்க முடியாத அனுபவம் நிச்சயமா திரும்பி பார்க்கும்போது நிறையவே இருக்கும். நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்க? எனக்கு மறக்க முடியாத அனுபவம்னா வந்து கண்டிப்பாக வந்து 3 இருக்குது. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்றாவது வந்து 2006 வந்து எனக்கு அனுகிரா ஸ்க்ரீன் TV3 வர்த்தவான் டிவி தர்பாய், அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். ரெண்டாவது வந்து என்ன CNN அட்லாண்டா ஜார்ஜியாவில் போய் 2 மாதம் இருந்து அங்கே ட்ரெயின் பண்ணேன். அது வந்து என்னை பழைய டிவி ஸ்டேஷன் அனுப்பிவிட்டாங்க ட்ரெயினிங்க்கு. மூணாவது வந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவும் சரி, இல்லை இப்போ உள்ள நியூஸை நான் பார்த்தா கூட நான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக நினச்சி பார்க்குறது என்னோட டைம் வந்து மறைந்த டாக்டர் சாமிவேலு கூட தான். ஏன்னா அவரோட இன்டர்வியூலாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்டர்வியூ மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஸோ அது தவிர்த்து வந்து எலெக்ஷன் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். 16 பை எலெக்ஷன்ஸ், 3 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் லீட் பண்ணியிருக்கேன். ஸ்ராவா எலெக்ஷன்லாம் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எடிக்குவேட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதிலிருந்து என்ன முக்கியம்னா வந்து எனக்கு என்ன கற்றுக்கிட்டேன்னு தான் முக்கியம். என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்து ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டைமிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேலை வந்து சுறுசுறுப்பாக நடந்துக்கும். சரியா இருக்கும். யா.
சரி, அப்படி பார்க்கும்போது இந்த ஊடகத்துறையில பல அனுபவங்கள் உங்க இருக்கு. நீங்க பார்த்த அன்னைக்கு இருந்த ஊடகமும் இன்னைக்கு பார்க்குற ஊடகமும் நிறைய மாறுபட்டிருக்கு இல்லையா? இந்த வளர்ச்சி நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய மாறி இருக்கு ஜமுனா. இப்போ பார்க்க போனால் வந்து நம்மளோட டிவியே எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து 8 மணி செய்திக்கு இல்லை 5 மணி செய்திக்கு இல்லை 7 மணி செய்திக்கு தான் நம்ம வந்து அப்டேட்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. யாராருக்கு ஆண்ட்ராய்டு ஐஃபோன் வச்சுருக்காங்களோ அவங்களே வந்து ஒரு சிட்டிசன் ஜேர்னலிஸ்ட் ஆகிறாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்கிறது அவங்க வந்து வந்து நம்மளுக்கு முன்னிக்கே அவங்க வந்து ரிப்போர்ட்டர் ஆயிடுறாங்க. தகவலை சொல்லிடுறாங்க, ரேபிட் நியூஸ் உடனே சொல்லிடுறாங்க. ஆனால் அதோட பெரிய கேட்ச் என்னன்னா, அது உண்மையா, அது வந்து சரியான நியூஸா, அது ஃபேக் நியூஸா? ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் வந்து இப்போ உள்ள மீடியா இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம வந்து கம்பேட்டபிளாக இருக்கிறது இப்போ உள்ள கருவிகள், இப்போ உள்ள சோஷியல் மீடியாவோட என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால. அந்த போட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும்? கண்டிப்பாக எனக்கு அப்போ இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து கேட் கீப்பர் இருப்பாங்க, அப்போ எடிட்டர் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஒரு நியூஸும் வந்து பார்த்து எழுதுவோம். ஏன்னா வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம எடிட்டர் சொல்லிடுவாங்க, இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து இஃப் யூ நாட் ஷுவர்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா மேபி அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாதனால. ஸோ அப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர்ட் நியூஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கொஞ்சம் கூட கொடுத்த மாதிரி எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நான் நம்புகிறேன். சரி, அப்படி பார்க்கும்போது இந்த சோஷியல் மீடியா வந்துச்சு இல்லையா, வந்து என்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஒரு பத்திரிக்கிற வேலை செய்கிறவங்களை வந்து மல்டி டாஸ்கிங்காக ஆக்கியிருக்குது. ஏன்னா முன்னெல்லாம் வந்து நம்ம அசைன்மெண்ட் போயிட்டு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு எடிட்டருக்கு ப்ரீஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோரி எழுதி அப்புறம் எடிட் பண்ணி ஆன் ஏர், அவ்வளோதான் ப்ராசஸ் ஒரு டிவி ப்ராசஸ்க்கு. ஆனால் இப்போ வந்து அந்த லொக்கேஷனில் இருந்துட்டு நம்ம வந்து ஸ்டோரியை ட்வீட் பண்ணிடணும். அந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ரீல்ஸ்லாம் செஞ்சு போடணும். ஸோ நம்மளை வந்து மல்டி டாஸ்கிங்காக ஆக்கிட்டாங்க. அதில் என்ன ஒரு குறைகள்னா வந்து முன்ன வந்து அந்த கேட் கீப்பர் வந்து ஆஃபீஸில் இருப்பாங்க, இப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டரே கேட் கீப்பராக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா நான் பார்க்குறேன். அது சரி, அப்படி இருக்கும்போது ஒரு ரிப்போர்ட்டர் அந்த இடத்துக்கு போகிறாங்க இல்லையா, அந்த கேட் கீப்பர் அவங்களாவே அந்த இடத்துக்கு வரும்போது என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு வேண்டிக்கு அவங்க செக் பண்ணிடணும் சோஷியல் மீடியாவில் வந்து என்ன நியூஸ் வந்துருக்குதுன்னு. ஸோ அங்கே போயிட்டு அதெல்லாம் விசாரிக்கணும். அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சுருக்காக அவங்க விசாரிக்கணும், இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு சீக்கிரமா. ரெண்டாவது வந்து அவங்க வந்து அத்தாரிட்டிகிட்ட வந்து ரிப்போர்ட்டர் தான் அத்தாரிட்டி பேச முடியும். ஆனால் வந்து ஏன்னா நார்மலான பீப்புள் வந்து அத்தாரிட்டிஸ் பேச முடியாது. ஸோ அவங்க மேபி அத்தாரிட்டியோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து போட்டால் வந்து ஆளுங்க நம்புறதுக்கு வந்து வாய்ப்பு கூடுதல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே பார்க்கும்போது இந்த சோஷியல் மீடியாவோட வரவு வந்து இந்த பத்திரிகை துறை நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தாக்கம் இருக்குன்றதை நம்ம மறுக்கவே முடியாது. கண்டிப்பாக நிறைய புகழ்பெற்ற பத்திரிகைகள் வந்து நாட்டில் வந்து மூடப்பட்டிருக்கு, மூடி விழா கண்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது அது ஒரு இந்த தாக்கம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது வந்து ஜமுனா, நம்ம வந்து முன்ன வந்து ஆவலாக காத்திருப்போம் நம்ம நியூஸ் பேப்பரில் வரணும்னு, அந்த பைலைன், அந்த படம். ஏன்னா வந்து அந்த ஸ்டோரி வந்து அவங்க எவ்வளோ நுணுக்கமாக போய் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளோ டீட்டெயிலாக வந்து அந்த நியூஸை எழுதியிருக்காங்க நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருந்திருக்குது. இப்போ எல்லாம் டிஜிட்டலாகிடுச்சு. ஓகே, டிஜிட்டலைசேஷன். ஸோ டிஜிட்டலைசேஷன் ஆகிட்டோன்னு என்ன இருக்குன்னா வந்து அதே நியூஸ் தான் வருது, ஆனால் ரொம்ப சுருக்கி எழுதுகிறாங்க, இன்ஃபர்மேஷன் அவ்வளோ கிளியராக இருக்க மாட்டுது. ஸோ நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை இது விஷுவல் மீடியா அப்படின்றதுனால பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு வரியில் விளக்கம் கொடுத்தா போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் கேட்ச் அங்கே. ஏன்னா வந்து அவங்க ஒரு டிஜிட்டல் நியூஸ் செய்கிறவங்க வந்து அவங்களோட பார்வை வேற, படிக்கிறவங்க பார்க்குறவங்க வந்து அவங்களோட பார்வை வேறையாக இருக்கும். ஆனால் அந்த கால டைமில் வந்து இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன். அதனால என்ன நடக்குதுன்னா வந்து நீங்கள் வந்து பத்திரிக்கையிலையோ நீங்கள் டிவிலையோ நீங்கள் ரேடியோலையோ என்ன வாசிக்கிறீங்களோ அதுதான் வந்து கரெக்டாக ஆளுங்கள்ட்ட பேசுவோம். இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குது, காமெண்ட் போய் இல்லையே நேற்று நான் இங்கே இருந்தேன், இங்கே எப்படி நடக்கலையே, அந்த மாதிரி ஒரு தாக்குதல்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன கேட்டிங்கன்னா வந்து த சேலஞ்ச் இஸ் அ பிட் மோர். ஸோ அதனால் வந்து வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து அந்த ஸ்டோரியை வந்து அக்யூரேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு சர்வைவ் பண்ணலாம். சரி, நீங்கள் 2 மீடியாவை பார்த்துருக்கிறதுனால இப்போ இந்த காத்திருப்புன்றது அன்றைய காலத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மறுவதில் நம்ம செய்தி வரும்போதும் சரி, அந்த காத்திருந்து படிக்கும்போது இன்னைக்கு உடனே படிக்கிற தருணம் இருந்தாலும் கூட அப்போ காத்திருக்கும் போது எப்படி இருக்கும்? அது
காத்திருக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ என்னையே கேட்டுக்கிட்டிங்கன்னா எங்களோட டிவி ஸ்டேஷன் ரீலான்ச் பண்ணும்போது எல்லாத்தையும் படம் பிடிச்சாங்க. ஸோ மறுநாள் தான் நியூஸ் பேப்பர்லேயே வரப்போகுது. ஸோ அன்றைக்கி ராத்திரி பூரா என்னால் தூங்க முடியல. ஐயோ படம் இப்படி இருக்க போது, என்ன நியூஸ் பேப்பரில் வெளியாக போகுது, கலரில் இருக்க போது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க போது. ஸோ அந்த ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா வந்து எடுத்துட்டோன்னா உடனே வந்து அது வந்து நம்ம சோஷியல் மீடியாலேயும் சரி இல்லை டிஜிட்டலைசேஷன் நியூஸில் வந்துடுது. ஸோ அந்த என்ஷியஸாக வெயிட் பண்ணுற அந்த டைமிங் வந்து இல்ல அந்த ஒரு சுவாரஸ்யம் அது காணாம போச்சு சொல்லி ஏன்னா உடனே எல்லாமே கிடைக்குது அப்படின்றதுனால. சரி, இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுனால தேசிய ஊடகத்துக்கு இந்த நேஷனல் மீடியாவுக்கு வந்து என்ன பாதிப்பு நீங்க நினைக்கிறீங்க? தேசிய மீடியாவுக்கு என்ன பாதிப்புனா வந்து இது வந்து ஒரு ரொம்ப காம்பேட்டிட்டிவ் ஆயிருச்சு. ரெண்டாவது வந்து நம்மளோட யங்கர் ஜெனரேஷன் வந்து ரொம்ப நியூஸை வந்து இந்த சோஷியல் மீடியா நியூஸை தான் ரொம்ப நம்புகிறாங்க. அது வந்து அவங்களோட பேசிக் யங் மைண்ட் செட் ஆஃப் ஆல்கரிதமாக இருக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து ஃபோன்லேயே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தாலும் வந்து பக்கத்தில் உங்கள் கூட உட்காந்துருக்கவங்க பேசுகிறதுக்கு குறைவு, வீட்டிலே பார்த்தாலும் அதுதான் நடக்குது. ஸோ அவங்களோட அட்டாச்மெண்ட் ஃபோனில் இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு நார்மலைஸ் ஆகிக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரில, ஆனால் ஏன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த செய்தியை வந்து இத்தனை டைமுக்கு பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தனால வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து மார்க்கெட்டிங் வைஸ் வந்து இப்போ ரொம்ப காம்பேட்டிட்டிவாக இருக்குது. இப்போ வந்து பழைய மீடியாவாக இருந்தால் வந்து அவங்க அந்த பேண்ட் வேகனில் அவங்க ஏறலைன்னா அவங்கள வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க ரெலவென்சி வந்து இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து நியூ வியூவர்ஸ், நியூ அந்த செய்தியை பார்க்குறவங்க எல்லாமே வந்து அந்த ஃபோனில் தான் இருக்காங்க. இட்ஸ் நோ மோர் ஆன் டிவி. சரி, அப்படியே இப்படி திரும்பி பார்க்கும்போது ஃபேக் நியூஸ் தான் வந்து பெரிய ஹைலைட். எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்ப முடியறது இல்லை இல்லையா? அப்போ இந்த ஃபேக் நியூஸ் வரும்போது ஏன் மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்களுக்கு வந்து என்ன ஒன்றுனா வந்து சென்சேஷனல் நியூஸ் சேல் சொல்லுவாங்க. அப்போனா நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து என்ன நல்லது செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் வந்து அந்த நியூஸில் போட்டிங்கன்னா அதில் ரீச்சோ அது லைக்கோ வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் இதே ஒரு சென்சேஷனல் நியூஸ், ஒரு ஆக்சிடென்ட்டோ ஒரு தீ விபத்து அந்த மாதிரி நடந்துச்சுன்னா வந்து ஆளுங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க. பிகாஸ் அது சென்சேஷனலாக இருக்கிறதுனால. ஆனால் அது உண்மையாக இருக்கா இல்லையான்னு அவங்க யோசனை பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி சென்சேஷனல் நியூஸ் தான் ரொம்ப பிடிக்குது. ஸோ அது வந்து கோயிங் பேக் டு பீப்புள் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நியூஸை படிக்கும் போது நம்ம வந்து சொந்த செல்ஃப் சென்சர்ஷிப் வச்சுக்கணும். சரி, இது சரி இல்லையா, இது உண்மை இல்லையா, இது வந்து சரியான ஆர்கனைசேஷன்லேருந்து இந்த நியூஸ் வருதா, வரலன்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அதனால தான் வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் இல்லை, இது 2004 ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ உள்ள கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க, இஃப் யூ ஆர் நாட் ஷுவர் ஷேர் பண்ணாதீங்க. ஆனால் ஆளுங்க வந்து மக்களுங்க வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த மாதிரி நடந்துச்சு, இதை நம்ம வீட்டுக்கிட்ட அனுப்பி விட்டுருவோம் எல்லாத்துக்கும். ஆனால் அது உண்மையாக என்னன்னு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. சரி, இப்போ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இப்போ சிட்டிசன் அப்படின்னு சொல்லும் போதே எல்லா இடத்துலயும் இருக்காங்க இல்லையா? இப்போ அந்த பொதுமக்கள் வந்து ஒரு விபத்து நடக்குது, ஒரு இடத்துக்கு போறாங்க. சரி, நேஷனல் மீடியா வர்றதுக்குள்ள ஒரு தகவல் எடுத்து அனுப்பணுன்றது இன்னைக்கு எல்லாருமே ரிப்போர்ட்டர் ஆயிடுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்? அவங்க கண்டிப்பாக வந்து ஒன்று வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க யோசனை பண்ண என்னதுன்னா வந்து அவங்க படத்தை எடுத்துட்டு அவங்க சொல்கிற விதம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த பக்காரம் நடந்திருக்குன்னா வந்து அதை மட்டும் சொல்லுங்க. ஆனால் நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் வந்து உள்ளுக்கு யாரோ இருக்காங்க, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா என்னது தம்பா பண்ணுறது குறைச்சிருங்க. நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை மட்டும் எழுதினா கூட வந்து ஆளுங்க ஏற்றுக்குவாங்க. இப்போ என்ன நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனைனா வந்து அந்த மீடியா பீப்புள் வரத்து மினிக்கு நீங்கள் வந்து நிறையா ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணிவிட்டு அதை கவுண்டர் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியாக இருக்குது. போயிட்டு அங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு வந்து ஆளுங்களுக்கு தெளிவுபடுத்துறது வந்து நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. சரி, இந்த விழிப்புணர்வு இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எல்லாமே நான் சொன்னபடி அவங்க வந்து சென்சேஷனலாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஷேர் பண்ணிட்டா அவங்க சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ லைக் வரணும், அவ்வளோ பேர் காமெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து என்னோட பேஜில் வந்து நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் வரணும். அவங்களோட நோக்கம் வந்து அதுதான். அவங்களோட நோக்கம் வந்து நான் ஷேர் பண்ணுறதுனால வந்து இது எவ்வளோ தூரம் பாதிப்பு கொடுக்குது மற்ற ஆளுக்குன்னு யோசனை
யோசனை பண்ண மாட்டாங்க. என்னோட சூழ்நிலைக்கு என்னது, எனக்கு நிறைய லைக்ஸ் வரணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும், எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரணும். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ தென் வெதர் அந்த ஸ்டாரி வந்து ஃபேக்கா இல்லையான்னு வந்து அது வந்து அப்பாலப்பட்ட விஷயம். சரி சரி. அப்படியே பார்க்கும்போது இந்த மீடியாவில் அப்படியே பார்க்கும்போது இன்னைக்கு ஏஐ செயற்கை நுண்ணறிவோட வரவு வந்து பலம் பலவீனம் ரெண்டுமே அதில் இருக்கு இல்லையா? இது வந்து அச்சுறுத்தலா உதவியா எது சொல்றீங்க? இது நம்ம கிட்ட தான் இருக்குது, எப்படி நம்ம பார்க்க போறோம்னு. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஐயில் வந்து ChatGPT பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவைப்பட்ட இன்ஃபர்மேஷனாக நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு ப்ரொப்போசல் செய்ய சொன்னால் the proposal formatted, ஆனால் ஐடியா உங்களோடையா இருக்கணும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ உள்ள ஆளுங்க என்ன பண்ணுறாங்க வந்து, பிகாஸ் அவங்க வந்து அவங்கள ரொம்ப லேசியாக ஆகிறனால வந்து அந்த டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு ஏஐயை வேலை வாங்கிட்டு அவங்க எடுத்து அனுப்பிடுறாங்க. எல்லாத்தையும் நீயே செய்ய, நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணோன்னு கேட்டால் வந்து இப்போ ஏஐ உலகம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதோட ஒத்தென்டிசிட்டி வந்து ரொம்ப குறவாக இருக்குது. அதனால தான் வந்து இப்போ வந்து ஏஐயில் கூட வந்து ChatGPTயில் கூட ட்ராக்கை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது மூலிமா நம்ம ட்ராக் பண்ணலாம். அவங்க வந்து 100% வந்து ChatGPTயில் காப்பி பண்ணி போட்டிருக்காங்களா, இல்லை நெசம்லேயே வந்து அவங்களோட ஐடியாவாக வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்களான்னு. சரி, இந்த ஏஐ வந்து வரும்போது அந்த நம்பகத்தன்மையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து மனிதரால் உருவாக்கப்பட்டது, இது ஏஐ செஞ்சுச்சு அப்படின்றது எப்படி நம்ம வந்து வகைப்படுத்தலாம்? அது வந்து எப்படி நம்ம நம்புனா ஜமுனா, இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் வந்து பாருங்கள் அந்த சார்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருதுன்னு. ஏஐயில் கூட இந்த சார்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து எந்த நியூஸ் பேப்பர்லேருந்து கோட் பண்ணியிருக்காங்க, எந்த மீடியாவிலேருந்து கோட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது அதில். ஸோ நீங்கள் அதை பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்திங்கன்னா அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெனரலாக வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஏஐ புரிதல் எங்கேயோ இடத்துலேருந்து எடுத்து போட்டனால வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து அது கொஸ்டின் பண்ணணும் நீங்கள், அது எங்கேருந்து வந்திருக்கு. பிகாஸ் வந்து ChatGPTயில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா அதோட சார்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கீழே இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஓகே இதெல்லாம் உண்மை, சரி நம்ம இதை பாய்க்கலாம்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே வரும்போது ஒரு அந்த ஜேர்னலிசம் படிச்சுட்டு வராங்க இல்லையா, நிறைய இளைஞர்கள் வந்து டிவி அந்த ரேடியோ மேலே அந்த மீடியா மேலே உள்ள ஒரு காதல் மோகத்தினால வராங்க. இங்கே வரும்போது இந்தந்த விஷயங்களுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? நான் ஒன்றாவது என்ன சொல்லுவேன்னா வந்து நீங்கள் ரொம்ப கம்பேட்டபிளாக இருக்கணும். கம்பேட்டபிள்னால் என்னென்னா வந்து நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவோட ஆல்கரிதம் வந்து நல்லா கற்றுக்கங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து responsibility of news and freedom of speech and freedom of journalism comes with responsibility. அதை மட்டும் நீங்கள் நம்பணும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறீங்கன்னா அது ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அதை முதல்ல கற்றுங்க. மூணாவது வந்து உங்களோட டைமிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் நம்ம ஒரு இடத்துல போய் சேர்த்துக்குள்ளேயே வந்து ஆளுங்க வந்து நிறைய பேர் சிட்டிசன்ஸ் ஜேர்னலிசம் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வெளியாக்குறாங்க. ஸோ அப்போனா வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுன்னு அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஊடகவியலாளரா நீங்க எந்த தளத்தை வந்து ரொம்ப விரும்புறீங்க? டிவியா, டிஜிட்டலா, பிரிண்ட் மீடியா, எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு? ஏன் அது? எனக்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது டிவி. ஏன்னா நான் ஆரம்பித்ததே அங்கே தான். ஸோ எனக்கு டிவியில் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்புனா வந்து பிகாஸ் அது வந்து ஆல்தோ இட்ஸ் ஒன் வே கம்யூனிகேஷன்னா வந்து நம்ம வந்து நல்ல தரமான நியூஸை வந்து மக்களுக்கு போய் சேர்க்க முடியும். ரெண்டாவது வந்து டிவி வந்து எவ்வளோ காலமாக இருந்தாலும் அது நம்ம பின்னோக்கி பார்த்தா அதுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. மூணாவது என்ன, நீங்கள் ஏஐ கொண்டு வந்து வச்சா கூட, நீங்கள் அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு நியூஸ் ஆங்கரை வச்சா கூட அது நம்பிக்கை ஒரு வியூவர்ஷிப்லேருந்து நம்பிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நான் நம்புகிறேன் வந்து டிவி வில் பி ஸ்டில் வெரி ரெலவென்ட். as long as உங்கள் வீட்டில் டிவி இருந்தால் அது வரைக்கும் வந்து நியூஸோ சரி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோக்ராம்னு ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி தான் சொல்கிறாங்களே ஏஐ கூட நியூஸ் ரீடராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போனா வந்து நிறைய பேருக்கு வேலையெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நம்ம ஃபிசிக்கலாக நம்ம பேசுகிற நியூஸை அட்லிபிங் செய்யலாம். சில நேரத்தில் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம டைமிங் வந்து ½ an hourன்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து ஓவர் ரன் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ஸ்டுடியோ ரைட் நம்ம சொல்கிறோம் கட் த கொஸ்டின் ரேப் பண்ணிடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது ஏஐயாக தான் செய்ய முடியுமா? செய்ய முடியாது தானே. ஸோ அதனால் வந்து நான் நினைக்கிறேன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸுக்குன்னு தனி வேல்யூ இருக்குன்னு நம்புகிறேன்.
சரி, இப்போ நியூஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு ரிப்போர்ட்டர் டைமிங்க்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் முக்கியத்துவம் கொடுக்கணும். வேறு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, டைமிங் பற்றி பேசணும் நம்ம. அடுத்தது நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கேதர் பண்ணுறீங்க. நீங்கள் போயிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு க்ரைசிஸ் ஹேப்பன் பண்ணுதுன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஆர்கனைசேஷன் அப்போனா போலீஸா இல்லை Kementerian Dalam Negeriயா இல்லை என்னது ஜபத்தான் பொம்போவா இந்த மாதிரி ஆளுங்கள் தேடி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்க முதல்ல. பிகாஸ் இப்போல்லாம் அவங்க கூட வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து எவ்ரி 15 minutes 30 minutesலாம் வந்து அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து அப்டேட் பண்ணுங்கள். அதை விட்டு அங்கே நிற்கிறவங்கள்ட்ட போய் இன்டர்வியூ பண்ணிவிட்டு அதை வந்து முக்கியத்துவமாக கொடுத்து போடாதீங்க. நீங்கள் போடலாம், அது வந்து ரியாக்ஷன் ஃப்ரம் த பப்ளிக் சொல்லிட்டு போடலாம். ஆனால் அதுதான் மெயின் நியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நம்ம மீடியாவில் வந்து நம்ம வெளியாக்குற அந்த செய்திகளாக இருக்கு இல்லையா, இந்த செய்திகளோட நம்பகத்தன்மையை உறுதி செய்ய ஊடக நிறுவனங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாம்? கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து இப்போ வந்து நம்ம சொல்லிட்டோம் வந்து நம்மளுக்கு வந்து சோஷியல் மீடியா இருக்குதுன்னு. ஸோ நம்ம வந்து எப்படி எக்ஸிஸ்டிங் வந்து நம்மளோட நியூஸை வந்து ட்ரான்ஸ்லேட் டு சோஷியல் மீடியா, அதில் வந்து எப்படி நம்ம வந்து க்ரியேட்டிவாக வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நம்ம நியூஸ் செய்யணும்னு அது பண்ணால் வந்து ஆளுங்களோட நம்பிக்கை வந்து கூட வரும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஃபேக் நியூஸ் வரும்போது நம்ம ஃபேக் நியூஸை கவுண்டர் பண்ணுறது நம்மளும் ஸ்பீட்டாக இருக்கணும். அது சரியில்லைங்க, இதுதான் சரியான நியூஸுன்னு. நம்ம வந்து ஃபேக் நியூஸ் வந்துட்டு ஒரு 3 hour கழிச்சு தான் இது ஃபேக் நியூஸ் சொன்னோன்னா வந்து நம்ம ரொம்ப லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது 3வது நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா வந்து நீங்கள் ரொம்ப ஸ்பீட்டாக மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து நாளைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறேன், நாளான்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்குள்ளேயே வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேக் நியூஸ் அது வந்துருச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்பப்போ நியூஸை வந்து நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் கவுண்டர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த செய்தி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும் போதே ஃபாலோவர்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா பார்க்கப்படுது. ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, நீங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கேட்டால் கூட உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழல் வந்துருச்சு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபாலோவர்ஸ் இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கூட நீங்கள் பார்த்தா கூட அவங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. பட் யூ ஆல்சோ பேர் இன் மைண்ட் அந்த ஃபாலோவர்ஸ் கூட அவங்க பாய் பண்ணலாம். நம்ம காசு கட்டி கூட வாங்கலாம், சோஷியல் மீடியாவில் நம்ம காசு கட்டி கூட வாங்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அது ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப ரீச் ஆகணுன்னு நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆர்கனைசேஷன்ட்ட நீங்கள் வந்து பப்ளிசைஸ் பண்ணுறீங்களா, அந்த விதத்துலேயும் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து பர்னாமாவில் இருக்கிறோம். ஸோ ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா என்னை கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ட்ட நீங்கள் வந்து ப்ரொமோஷன் செஞ்சிங்கன்னா வந்து அது நம்பிக்கை வந்து கூட இருக்குது. இதே வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுங்க ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனால் நம்பிக்கை இருக்கா, அது ஒரு கொஸ்டின். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் போனோம். சரி, இப்போ நம்ம ஹவானா பற்றி பேசலாம். ஹவானா அப்படின்னு சொல்லும்போது ஊடகவியலாளர்களுக்காக ஒரு சிறப்பு ஒரு நாள் அது உருவாக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஆரம்ப காலகட்டத்தில் இல்லையா, அண்மை காலமாக தான் தொடங்கினாங்க. இந்த முயற்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக ஒரு சந்தோஷப்படுறமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு ஜேர்னலிசம் இல்லை மீடியாவுக்கு வந்து இவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தது இது நல்ல ஒரு அங்கீகாரம். ஒன்றாவது. இரண்டாவது வந்து என்னதுன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஹவானா ப்ரோக்ராம் வச்சோம்னா நம்ம விழிப்புணர்வு வியூவர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவங்களோட சேலஞ்ச் என்ன இருக்கும், அவங்க வேலை செய்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறோம், அவங்க நியூஸை வந்து எப்படி தொகுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து பப்ளிக்கை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரிக்கு வரணும், நீங்கள் சொன்னீங்களா நிறைய பேர் வந்து கிராஜுவேட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம். எக்ஸிபிஷன் வச்சா நீங்கள் பார்க்கலாம், ஓ இப்படி தான் இருக்க போதா, ஒரு டிவி நியூஸ் ஆங்கரிங்னா வந்து இப்படி தான் இருக்க போகிறாங்களா, ஸோ ஜமுனா வந்து டாக் ஷோ வரதுக்கு முன்னே என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஓ இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் தான் செய்வாங்களா. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குற வாய்ப்பு வந்து இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இந்த ஹவானான்னு ஒரு முன்னுரிமை நமக்கு கொடுக்கும்போது ஒரு ஊடகவியலாளராக மீடியாவில் இருக்கும்போது அது எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்குன்னு ஒரு நாள் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு வந்து இதோட வந்து 3வது தடவை நான் ஹவானாவை பற்றி பேசுகிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு பர்னாமா பிகாஸ் கிவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன அது நான் நினைக்கிறேன்னா வந்து நம்ம வந்து நம்மளோட பழைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ண ஒரு வாய்ப்பு. பின்காலத்தில் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம், என்ன மாதிரி சேலஞ்சஸை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம அதை எதிர்நோக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவது வந்து இந்த
ப்ரீவியஸில் ஜேர்னலிசமில் ஆக்டிவாக இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள வந்து இந்த மாதிரி ஹவானா ப்ரோக்ராம் மூலிமா ஹைலைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி ஹை. அதே சமயம் இந்த மூத்த செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாம் கூட்டிட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? அங்கீகாரம்னா வந்து அங்கீகாரம்னா ஆக்சுவலி நம்ம ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் நம்ம வந்து ஒன்றும் எதிர்பார்த்து நம்ம ஒன்றும் செய்யறதில்லை. நம்ம வந்து மக்களுக்கு வந்து அந்த நியூஸை போய் சேர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். அதுதான் ஒன்றாவது. இரண்டாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா அங்கீகாரம்ல வந்து அவங்கள வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த சொசைட்டிக்கு வந்து அவங்க எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெசன்ஸை அக்னாலேஜ் பண்ணாலே வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்மளுக்கு வந்து அதை அள்ளி கொடுக்கணும் இதை அள்ளி கொடுக்கணும் நம்ம கேட்கல, அக்னாலேஜ்மெண்ட் இருக்கணும். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ நாள் இத்தனை வருஷம் பணியாற்றி வந்திருக்காங்க, ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க எவ்வளோ சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரியை கேட்டு பார்ப்போம் எப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நான் நினைக்கிறேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த முடியாத ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மீடியாவில் இருந்தவங்க, உடல் நலம் குன்றியவங்க, அவங்களுக்கு கூட உதவி செய்கிறாங்களா? அதை பற்றி நம்மளோட மந்திரி கம்யூனிகேஷன் என் ஹொர்மாட் டாக்டர் ஃபமி ஃபாசில் அவர் நிறையா ஹாஸ்பிட்டல்லாம் போய் நம்மளோட ஃபார்மர் ஜேர்னலிஸ்ட்க்கு இந்த மாதிரி சீக்காக இருக்கணுங்க உதவி பண்ணியிருக்காரு. அது தவிர்த்து ஜமுனா அந்த யார் இறந்துட்டாங்களோ ஸோ அவங்கள பற்றி ஹைலைட் பண்ணுறது அவங்க சோஷியல் மீடியாவில் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அவங்க இறந்துட்டாங்க இப்போ விட்டுட்டு போக அவங்கள ஞாபகப்படுத்துகிறாங்க. இவங்க வந்து இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன் வேலை செஞ்சுருக்காங்க. நாங்கள் கவர்மெண்ட் மூலிமா வந்து நாங்கள் ஒரு கொண்டோலன்சஸ் விஷ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் டச் நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த ஹவானா கொண்டு வந்தது நிச்சயமாகவே இப்போ இருக்கிற ஊடகவியலாளர் மட்டும் இல்லை, அப்போ உள்ளவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கு இல்லையா? சரி, ஒரு அரை மணி நேரம் எங்களோடு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கவும் ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. வாய்ப்பு இருந்தால் நான் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஜமுனா. தேங்க்யூ. வணக்கம். சமூக ஊடகங்கள் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்து வேக வேகமாக நிறைய செய்திகள் கொடுத்து கொண்டே இருந்தாலும் கூட தேசிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய பங்களிப்புன்றது ரொம்பவே முக்கியம். அது குறித்து தான் நாம் பேசணும். எந்த ஒரு செய்தியை நாம் வெளியிட்டாலும் கூட, எந்த ஒரு தகவலை நாம் வெளியிட்டாலும் கூட அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது போலியான செய்தியாக இருக்கக்கூடாது என்பது குறித்தும் நாம் இன்று பேசியிருக்கின்றோம். எனவே விடை பெற்றுக் கொள்கிறேன். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.